ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட துணை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அம்மையாகவே நம்முடைய தேவன் துணை செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் துணை இருக்கும்போது மனிதர்கள் பயப்படாதபடிக்கு எதையும் துணிந்து செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் வானத்தையும் பூமி ஆக்கின கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட துணை செய்கிறார் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவதாக, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் துணை செய்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் வெட்கம் அடையும்படியான அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் துணை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் வெட்கப்படாதபடிக்கு நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். அவர் துணை செய்கிறவராக இருக்கிறார். எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய அவர் மிகவும் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் துணையாக நின்று அவருடைய பயணங்களில் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் துணையாக நின்று நமக்கு வருகிற எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த காரியங்களை அறிந்து கொள்ளும்போது மெய்யாகவே தேவன் உங்களுக்கு துணை நின்று இன்னும் அநேக வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தில் என் முகத்தை நான் கற்பாறையை போலாக்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் நாம் தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவராக, கற்பாறை எப்படி கடினமாக இருக்கிறதோ அதுபோல் நம்முடைய இருதயம் தேவனுக்காக வைராக்கியம் உள்ளதாய் நம்ம இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்ற ஒரு வைராக்கியம், அவர் துணை செய்கிறார் என்ற ஒரு வைராக்கியம் நாம் எதற்கும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதை நாம் அறிந்து தேவனோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதனால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் மிகவும் தெளிவுள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, ஒரு கற்பாறை எப்படி மிகவும் வலிமையாக இருக்கிறோ அதுபோல் நம்முடைய இருதயம் தேவன் கற்பாறையை போல மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இருதயம் எதற்கும் பயமில்லாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஒரு இருதயத்தை தேவன் ஆற்றி தேற்றி அதை கற்பாறையை போல மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த யாக்கோபு இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் துணை செய்து வெட்கப்படாதபடிக்கு தேவன் உங்களை நடத்தி இந்த புதிய நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களுக்கு துணை நின்று நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு தேவன் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை கற்பாறை போல தேவன் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்திடும். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் துணை செய்து நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு இந்த நாள் மட்டும் நீங்கள் நடத்தினீங்களே, அதற்காய் நன்றி. இனிவரும் நாட்களிலும் இந்த புதிய
நாளில் கூட நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு நீ துணை நிற்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு துணையாக இருப்பதினால் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம். என்னுடைய இருதயத்தையும் கற்பாறையை போல நீர் ஒரு தைரியத்தையும் ஆண்டவரே அப்பா சொத்துற தைரியத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.